ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸில் உள்ள ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அடுத்தவங்களோட மியூசிக் சாங்ஸ் எல்லாம் நம்மளோட வீடியோவில் போட்டால் நமக்கு மானிடைசேஷன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதையும் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பார்க்குற வீடியோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ள போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே. யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்தவங்களோட சாங்ஸ், மியூசிக்ஸ், வாய்ஸை கூட உங்களோட வீடியோவில் போட்டுக்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் வெறுமனே ஒரு ஃபோட்டோ கிளிப்ஸ் இல்லை வீடியோ கிளிப்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு அடுத்தவங்களோட சாங்ஸ், மியூசிக்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நல்லா தான் வரும். ஆனால் நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் தர மாட்டாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களோட சாங்ஸ், மியூசிக்ஸ் இல்லை வீடியோ கிளிப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ரீயூஸ்டு கண்டென்ட்டுங்கிற இஷ்யூ வரும். அதே மாதிரி தான் நீங்கள் ரீமிக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அடுத்தவங்களோட சாங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு மானிட்டைசேஷன் தர மாட்டாங்க. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களோட ஓன் வாய்ஸை காட்டியிருக்கணும், இல்லைனா ஒன்று உங்களோட ஓன் ஃபேஸை காட்டியிருக்கணும், அப்படி இல்லைனா உங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்துருக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது டான்ஸ் ஆடி போடுறீங்க, இல்லை ஏதாவது குக்கிங் பண்ணி வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக நீங்கள் அடுத்தவங்களோட மியூசிக் சாங்ஸை யூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது வாய்ஸ் ஓவர் பண்ணி உங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்து வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோ போடுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக நீங்கள் அடுத்தவங்களோட மியூசிக்கை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் வராமல் உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெறும் ஃபோட்டோ கிளிப்ஸ் இல்லை வீடியோ கிளிப்ஸ், அதுவும் உங்களோட ஓன் ஃபோட்டோ இல்லாமல் ஓன் வீடியோ இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களோட வீடியோ ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்யூ வரும், உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் உங்களோட ஓன் வாய்ஸை கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா ஓன் ஃபேஸை காட்டுங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேங்க. சரி, ஓகே. இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.